2021 சட்டமன்ற தேர்தலோடு நம்ம ஒப்பிடும்போது 2026 சட்டமன்ற தேர்தல் எதில் மாறுபடுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்ட இந்த பகுதியில் யாருக்கு எந்த மண்டலத்தில் செல்வாக்கு அதிகம் இருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செல்வாக்கு அதிகம் இருக்கின்ற மண்டலங்களில் செல்வாக்கு அற்றவர்களுக்கு தோல்விகள் எதனால் வந்தது, அந்த தோல்வியை ஏற்படுத்திய நபர்கள் யார், அந்த தோல்வி ஏற்படுத்துகின்ற நபர்கள் இப்போது எந்த கூட்டணியை நோக்கி நகர்கிறார்கள் என்று நம்ம ஆராய வேண்டும். இப்போ நம்ம 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 5 மண்டலமா பிரிச்சிருக்கோம். 5 மண்டலம் எடுத்து பாத்தீங்கன்னா வடக்கு மண்டலம், கொங்கு மண்டலம், டெல்டா மண்டலம், தென் மண்டலம், சென்னை மண்டலம், அப்புறம் சிறப்பு மண்டலமாக கடைசியா சொல்ற கன்னியாகுமரி சேர்த்திருக்கோம். அதை பத்தி இறுதியாக பாதிப்போம். வடக்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டா மொத்தம் 9 மாவட்டங்கள், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மொத்தம் 9 மாவட்டங்கள் வரும். பெரும்பாலும் வன்னிய சமூக வாக்கு வங்கியா இருக்கின்ற இந்த 9 மாவட்டங்கள்ல 45 சட்டமன்ற தொகுதிகள் வருதுங்க. இந்த 45 சட்டமன்ற தொகுதியில சுமார் 31 சட்டமன்ற தொகுதியில் திமுக வசமும், 10 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வசமும், இதர சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகளோடும் இருக்குங்க. இதே கொங்கு மண்டலத்தை எடுத்தீங்கன்னா அப்படியே உள்டாவா இருக்கு. கொங்கு மண்டலத்தில் மொத்தம் 61 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, 9 மாவட்டங்கள். இந்த 9 மாவட்டங்கள் எதாவது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு 9 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 9 மாவட்டங்கள்ல சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல திமுகவிடம் 18 சட்டமன்ற தொகுதிகளும், அதிமுகவிடம் 35 சட்டமன்ற தொகுதிகள் என அங்க அதிமுக கைதான் ஓங்கி இருக்கு. மொத்தம் 6 மாவட்டங்கள் வருங்க. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு மொத்தம் 6 மாவட்டங்கள்ல 33 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 33 சட்டமன்ற தொகுதிகள்ல திமுகவிடம் மட்டுமே 23 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 4 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுகவிடமும், இதர சட்டமன்ற தொகுதிகள் கூட்டணி கட்சிகளிடமும் இருக்கு. பெரும்பாலும் தலித் மற்றும் சிறுபான்மை வாக்கு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய டெல்டாவில் திமுக தானே இங்க ஆதிக்கம் செலுத்துது. அடுத்ததா எடுத்துட்டீங்கன்னா தென்மண்டலம். தென்மண்டலத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மொத்தம் 9 மாவட்டங்கள் வருங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி 9 மாவட்டங்கள். இந்த 9 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 51 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 51 சட்டமன்ற தொகுதியில சுமார் 31 சட்டமன்ற தொகுதி திமுக வசமும், 5 சட்டமன்ற தொகுதி அதிமுக வசமும், இதர சட்டமன்ற தொகுதிகள் கூட்டணி கட்சிகளோட இருக்கு. அதுக்கு அடுத்ததுன்னா சென்னை மண்டலம். சென்னை மண்டலம் எப்போதுமே திமுகவோட கோட்டை தாங்க. சாதி மதம் கடந்து நகர சமூக மக்களா இருக்கின்ற சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் ஆகிய இந்த 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய சென்னை மண்டலத்தை பொறுத்தளவுக்கு சுமார் 37 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல 31 சட்டமன்ற தொகுதி திமுக வசமும், அதிமுகவிடம் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் இருக்கு. இதர கூட்டணி கட்சிகளிடம் இருக்குங்க. அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு மண்டலம். இந்த சிறப்பு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பு மண்டலம். தமிழ்நாடோட அரசியலும் கேரளாவோட அரசியலும் ஒத்து போகாம தேசிய கட்சிகளோட கையை ஓங்கி இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 3 சட்டமன்ற தொகுதிகள் இந்திய தேசிய காங்கிரசிடமும், பிஜேபியிடம் ஒரு சட்டமன்ற தொகுதியும், திமுக அதிமுகவிடம் தலா ஒரு சட்டமன்ற தொகுதி என்று மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் அந்த மாவட்டத்தில் இருக்குங்க. இதுதான் 2021 நிலவரம். இதுல இருந்து 2026 எந்த வகையில் மாறுபடுகிறது, புதிதாக வந்த விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார், இது யாரோட ஓட்டு உரையும், யாருக்கு இதனால் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் ஆதாயம் அடைய போகின்ற நபர் யார், ஆட்சியை பிடிக்க போகின்ற நபர் யார் என்பதைதான் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டலமா எடுத்து மாவட்ட வாரியா ஒரு தொகுதியா தெளிவா விவாதிக்க இருக்கின்றோம். அதற்கான கருத்து கணிப்புகள் எங்கள் குழு மூலமாக உங்களிடம் வந்து சேர்ப்பது நான் உங்கள் ஆசை.